அதாவது நம்ம நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வாங்குறதா இப்போ கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நம்ம வாங்குற பொருளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் நம்ம ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது. யூடியூப் எடுத்திங்கனாலும் இல்லை எந்த நெட்வொர்க் எடுத்திங்கனாலும் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் முன்னாடி வந்து 80s 90sலாம் பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுக்குமே ஒரு தனி கூட்டம் வரும். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு மனசில் நிற்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. கண்டிப்பாக அது உண்மையாக இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜோட ஆட் ஆகட்டும், வோடஃபோன் அந்த அச்சு டாக் வரும்ல அதோட ஆட் ஆகட்டும், அதே மாதிரி என்ன சொல்கிறது இதயம் நல்லெண்ணெயோட ஆட் ஆகட்டும், அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஆட் ஆகட்டும், ஃபெவிகாலோட ஆட் ஒன்று வருங்க மீன் பிடிக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதை வந்து நான் இப்போ சொல்ல வேண்டியதே கிடையாது. இப்போ நான் எதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கார், அட்வர்டைஸ்மெண்ட் லீடர். இவர் வந்து நார்மலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கவே மாட்டார். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தார்னா மக்கள் மனசில் நீங்காமல் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இடம் பிடிக்கும். அவர் தான் வந்து மிஸ்டர் பியூஷ் பாண்டே. வயது 70. எதுக்காக சொல்ல வரேன்னா, நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை மும்பையில் வந்து தவறிட்டார். 24/10/2025. ஏகப்பட்ட பேர் அவருக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்தாங்க, பிரதமர் மோடி முதற்கொண்டு. மேஜர் ஹேட் ஹிட்ஸ் வந்து இந்தியாவிலே இவர் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. இவரோட மேஜர் ஹிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹமாரா பஜாஜ்னு சொல்லிட்டு பஜாஜுக்கு ஆட் வரும் இல்லையா வெஹிக்கிளுக்கு, அந்த ஆட் இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. சால் மேரி ஹூனா இதுவும் அவர் தான். ஹார்கார் குச் கேத்தா ஹெயின் இதுவும் அவரோட தான். ஃபெவிகாலோட மஸ்பூத் ஜோத் இதுவும் அவரோட தான். அதே மாதிரி கேட்பரிஸ் டைரி மில்க் இருக்குல்ல அதோட குச் காஸ் ஹை சிந்தாக்கி மெயின். ஸோ என்ன தான் வந்து ஹிந்தியில் வந்தாலுமே அதை நம்ம தமிழர்கள் பார்த்து ஆக இந்திய ஆடாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அந்த ஆடு பார்க்கறதுக்கு சம்திங் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க மனசில் நீங்கள் இடம்பெற்ற ஆடு தான் வந்து இந்த பியூஷ் பாண்டேயோட ஆடு. கண்டிப்பாக இல்லையான்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது மொழியும் தாண்டி ஹிட் ஆனது வந்து உண்மையாகவே இந்த ஆடுன்னு சொல்ல வராங்க. இவர் வந்து உண்மையிலே வந்து எங்கே வந்து வேலை செஞ்சார்னா, ஓக்லிவி அப்படின்ற ஒரு கம்பெனியில் 1982 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆடுக்காக அவர் வந்து அர்ப்பணித்தார். கடைசி வரைக்கும் இந்த கம்பெனி விட்டு அவர் வரவே கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். எந்தெந்த பிராண்டு கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஃபெவிகால், பஜாஜ், கேட்பரி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், வோடாஃபோன் நிறைய இருக்குது. பட் லீடிங் கம்பெனிஸ் இதுன்னு சொல்ல வராங்க. இது முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு ஓட்டிங் போடுவாங்கள்ல, அந்த ஓட்டிங் அவேர்னஸ்க்கு வந்து மைல்சூர் மேரா தும்காரா அப்படின்ற ஒரு ஆடும் கொடுத்தாரு. அதுவும் வந்து மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பண்ணுறது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆட் என்ன? கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஆடு வந்து என்னதான் நம்ம பார்க்குறதா இருந்தாலும் அந்த மனசில் நிற்கிறோம், ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தா கண்டிப்பாக ஒரு 70s 80s 90s அந்த ஆடு தான் இருக்கும். என்ன ஆடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.